எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். யூஸ்வலா நம்ம வேர்க்கடலை வச்சு இட்லி தோசைன்னு டிஃபன் சட்னி பண்ணுவோம். இன்னைக்கு வேர்க்கடலை தக்காளி வச்சு ஒரு அருமையான துவையல் செய்யலாம். இந்த துவையல் சாதத்தோட வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். டெய்லி உங்களுக்கு சாம்பார் ரசம் ருட்டீன் சமையல் போர் அடிக்கும் போது இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான சிம்பிளான துவையல் வச்சு ஈஸியா சமையலை முடிச்சிடலாம். வாங்க டேஸ்டியான வேர்க்கடலை தக்காளி துவையல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த சட்னி செய்ய முதல்ல அதுக்கு தேவையான வேர்க்கடலை வறுத்துக்கலாம். ஒரு அகலமான பேன்ல 1 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி 1 கப் அளவுக்கு பச்சை வேர்க்கடலை சேர்க்குறேன். ஸ்டோவை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மெதுவாக நல்லா ஈவனாக ரோஸ்ட் பண்ணுங்க. எல்லா பக்கமும் நல்லா வறுபடணும். பாருங்க, வேர்க்கடலை எல்லாம் வறுபட்டு கலர் மாறிட்டு வருது. இந்த ஸ்டேஜ்ல நான் இப்போ 1.5 டீஸ்பூன் தனியா 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா வறுத்துக்கிறேன். வேர்க்கடலை நல்லா ஈவனாக ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டோவை ஆஃப் பண்ணிட்டு வேற பிளேட்டுக்கு மாற்றி ஆற விடலாம். அதே பேனில் இன்னொரு 2 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி 2 மீடியம் சைஸில் இருக்கிற தக்காளியை நறுக்கி சேர்க்குறேன். இது கூட 6 பல்லு பூண்டு, 3 பெரிய பச்சை மிளகாயை 2ஆக உடச்சி சேர்க்குறேன். சின்ன சின்னதாக 6லேருந்து 7 துண்டு புளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஸ்டோவை நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு கலந்து விட்டு தக்காளியை நல்லா மசீர வரைக்கும் வேக விடுங்க. 2-3 நிமிஷம் தக்காளி வெந்ததும் 1 டீஸ்பூன் கல்லுப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. தக்காளியில் இருக்கிற தண்ணி எல்லாம் வற்றி நல்லா வெந்துடுச்சு. இப்போ ஸ்டோவை ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற விடலாம். ஒரு மிக்சர் ஜாரில் வறுத்த வேர்க்கடலை சேர்த்து நல்லா பொடிச்சுக்கலாம். வேர்க்கடலை பொடிஞ்சதும் வதக்கின தக்காளி சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காம அரைச்சிக்கலாம். தக்காளியில் இருக்கிற தண்ணியே போதும். தேவைப்பட்டா 1-2 டீஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கலாம். அடுத்து பொடுசா நறுக்கின வெங்காயம் கொஞ்சம் சேர்த்து சும்மா ஒரு 2 பல்ஸ் அரைய விட்டு எடுத்துக்கலாம். ஃபுல்லாக ரொம்ப மையா அரைக்க வேண்டாம், கொஞ்சம் குறகுறன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். துவையல் ரெடி ஆயிடுச்சு. ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டு தாளிச்சிடலாம். ஒரு தாளிப்பு கரண்டியில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் உளுத்தம்பருப்பு கொஞ்சம் கடுகு சேர்த்து கடுகு பொரிஞ்சதும் பெருங்காயத்தூள் சேர்த்து பொரிய விடுங்க. 2 உடைச்ச 1 சிவப்பு மிளகாயை சேர்த்து ஸ்டோவை ஆஃப் பண்ணிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து பொரிய விடுங்க. இந்த தாளிப்பை அப்படியே துவையல்ல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சூடான சாதத்தில் இந்த துவையலை வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த துவையல் சாதத்துக்கு மட்டும் இல்லை, இட்லி தோசை வடை எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும். இந்த வேர்க்கடலை தக்காளி சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். உப்பு காரம் புளிப்பு எல்லாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சீங்கன்னா உங்கள் வீட்டில் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். You can now buy the second edition of our home cooking book at shop.homecookingshow.in.